கண்மணிக்கு வந்து இந்த மாதிரி அன்போட நிலைமை நினச்சி ரொம்ப கவலைப்படுறாங்க. இந்த மாதிரி எப்படி நடக்க முடியும்? கண்டிப்பாக இதுக்கு காரணம் அந்த வெண்ணிலாவா தான் இருப்பா. வேறு யாரும் இருக்க சான்ஸே கிடையாது. அவள் தான் ஏதோ ஒன்றும் விஷயம் பண்ணியிருக்கா. இந்த விஷயம் தெரியாமல் இப்படி அன்பு அஜாக்கிரதையாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே வந்து அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சமேடி மாப்பிள்ளைக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே வந்து எதுவுமே தெரியாத மாதிரி இதை பற்றி நம்மளுக்கு என்னம்மா வருத்தம், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு ஏன் கண்மணி இப்படிலாம் பேசுகிற அப்படின்றாங்க. வேணாம்மா, இதை பற்றி எதுவும் யோசிக்கிற நிலைமை இல்லை. ஆனால் ஒன்று, அவர் இந்த மாதிரி கஷ்டப்படுறதும் அவங்க வீடு இந்த மாதிரி கஷ்டப்படுறதும் எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன் மனசை பற்றி எனக்கு தெரியாதாடி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிகிட்ருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, அன்பு ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. அதை பார்த்துட்டு வந்து சிவகாமி வந்து என்னடா ஆச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வருத்தமாக இருக்கா, சீக்கிரமாகவே எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அன்பு அப்படின்னு. எனக்கு அது கூட வந்து வருத்தம் தாம்மா, இருந்தாலும் அந்த கண்மணி இப்படி இருப்பா நான் நினச்சி கூட பார்க்கலாமா, அவளை பற்றி நான் இவ்வளோ நாள் புரிஞ்சு வச்சுனேன், தப்புன்னு தோணுது அப்படின்னு. சிவகாமி வந்து என்னடா சொல்கிற, கண்மணி என்ன பண்ணா இதில் அப்படின்னு. இல்லைம்மா, இந்த மாதிரி ரோட்டில் நான் கண்மணி பார்த்தேன், அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட உட்காந்துட்டு என்ன சொல்லிட்டு இருந்தா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்கிறாரு. அதை கேட்டு கண்மணி அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைப்பா, அப்போது நான் சொல்கிறது தப்புன்றியா, அவள் வேறு ஏதாவது பற்றி பேசியிருப்பா அன்பு, எப்படி உன்னை பற்றி தான் பேசலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் தானே இந்த நிலைமையில் இருக்கேன், நம்ம குடும்பம் தானே நிலைமை இருக்குது, அதுதான் அவள் கை கொட்டி சிரிக்கிறா, அவளுக்கு இப்போ சந்தோஷமாக இருக்குது, இப்படிப்பட்ட புத்தி இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு. இங்கே பாரு அன்பு, கண்மணி பற்றி நீ தப்பாக புரிஞ்சிருக்கப்பா, அவள் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைப்பா, ஏதோ நடந்திருக்கு, சொன்ன கேளுன்னு எல்லாம் புரிஞ்சிடுச்சுமா. கஷ்டம் வரும்போது தான் யார் எப்படிப்பட்டவன்னு நல்லா தெரியுது, இப்போது கண்மணி எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஐயோ, இவன் கண்மணி பற்றி ஏதோ தப்பாக புரிஞ்சிருக்கானே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சிவகாமி வந்து கண்மணி கோயிலில் மீட் பண்ணுறாங்க. என்னை வர சொன்னீங்களே எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்குறாங்க. இல்லை கண்மணி, கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும், அதுக்காக தான். நீங்கள் பாருங்கள், மற்ற நேரம் நான் வந்திருக்க மாட்டேன், இப்போ நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் வந்தேன் அப்படின்னு. இவ்வளோ நல்லா பேசிட்டே கண்மணி, என் கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டே கூடிய சீக்கிரம் என் பையனையும் வந்து பிரிஞ்சிருக்கியே, என் பையனை வந்து புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கலாம்ல, அவங்க பாட்டி பண்ணதுக்கு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு. இல்லை அதை பற்றி பேசுறதா இருந்தால் நான் இப்போவே கிளம்புறேன் அப்படின்னு. சரி கண்மணி, நான் அதை பற்றி பேச விரும்பலை, அன்பு உன்னை ரோட்டில் பார்த்துருக்கான், இந்த மாதிரி நீ ஏதோ வந்து பேசிட்டு இருந்தியா அப்படின்னு. நான் என் ஃப்ரெண்டோட வாழ்க்கையை பற்றி பேசிட்டு இருந்தேன், அன்பை பற்றிலாம் பேசலை அப்படின்னு. என்ன கண்மணி சொல்கிற, எனக்கும் அதான் நினச்சேன் நானும், நீ எல்லாம் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு சொன்னேன், அவன் தான் அப்படின்னு எனக்கு தெரியும், அவர் என்னை தப்பாக தான் நினச்சிருப்பாரு, எப்போவுமே என்னை தப்பாக நினைக்கிறது தானே அவரோட வேலை அப்படின்றாங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே புரியல கண்மணி, எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்க போகிறோன்னு தெரியல, அடுக்கடுக்காக பிரச்சனை வருது அன்புக்கு, பாவம் அவன் என்ன பண்ணுவான்னு தெரியல, நீ கூட இருந்தீங்கன்னா இந்த நிலைமையில் எல்லா பிரச்சனையும் வந்து அவன் வந்து சமாளிப்பான், ஆனால் நீ இப்படி இருக்கியேம்மா தள்ளி அப்படின்னு. இங்கே பாருங்கள், உங்கள் பிள்ளைக்கு பிரச்சனைக்கு வந்த காரணமே பக்கத்தில் பிரச்சனை வச்சுருக்கிறதால தான். நீ என்ன சொல்கிற கண்மணி, எனக்கு தெரிஞ்சு இதுக்கெல்லாம் காரணம் வெண்ணிலாவாக தான் இருப்பான்னு தோணுது அத்தை அப்படின்னு அதிர்ச்சடைகிறாங்க கண்மணி. ஆமாம் அத்தை, நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், கரெக்டாக அன்பு ஏற்பாடு பண்ண விஷயத்த டின்னர்லேயும் சரி, அன்பு ஏற்பாடு பண்ண எல்லாத்துலேயுமே தான் கரெக்டாக வந்து அந்த வந்து பூச்சி இருந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், உங்கள் உள்ளுக்குள்ளேருந்து ஆள் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு. ஆமாம் கண்மணி, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், அதுக்கு தான் சொல்கிறேன், அன்புவை வந்து ஃபுல்லாக வந்து இதை கண்டுபிடிக்க சொல்லுங்கள், முதல்ல கண்டுபிடிச்சி யாருன்னு முதல்ல யோசனை பண்ண சொல்லுங்கள், அதுக்கப்புறமா பாருங்கள், வெண்ணிலாவாக தான் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் காரணமாக இருக்க சான்சஸ் இருக்குது, இதுக்கெல்லாம் காரணம் வெண்ணிலா தான், அவளை உங்கள் கம்பெனியை விட்டு அனுப்பிச்சிட்டோ இல்லை உங்களை விட்டு நீக்கி வச்சிட்டிங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு. நீ கரெக்டாக தான் கண்மணி சொல்கிறேன், இந்த விஷயத்தை நான் அன்புக்கிட்ட சொல்கிறேன், அத்தை ஒரு நிமிஷம், நான் சொன்னதா அன்புக்கிட்ட நீங்கள் எக்காரணம் கூட சொல்லக்கூடாது அப்படின்னு. சரி கண்மணி, நான் பார்த்துக்கிறேன், இங்கே பாருங்கள் அத்தை, அன்பு பழைய நிலைமைக்கு வரணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது, புரியுது கண்மணி, இதுக்கப்புறம் அன்புக்கு பழைய நிலையெல்லாம் வரணும்னா அவர் ஆல்ரெடி வந்து பண்ண தப்பாவது தப்பு இல்லை நிரூபித்தாதான் அவர் பழைய நிலைமைக்கு வர முடியும், என்னால் முடிஞ்சதை சொல்கிறேன், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் கண்மணி, இப்போ கூட அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்க பாருமா, உன் மனசு நல்ல மனசுமா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க.